பலவிதமான பூமிகளை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஒரு பூமி தான், ஆனாலும் பலவிதமான நில அமைப்புகளை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு நில அமைப்புக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கிறது. பல இடங்களை அல்லது பல நில அமைப்புகளை நாம் பல்வேறு விதங்களில் மதிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். சில இடங்களை அவர்கள் ஒரு தங்களை காட்டிலும் மேலானதா இந்த உலகத்தில் நினைக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அந்த முட்செடியில் ஆண்டவர் தோன்றுகிறார். மோசேக்கு தோன்றி மோசே மோசே என்று அழைத்த உடனே அவனிடத்துல சொல்லுகிறார், நீ உன்னுடைய பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். பரிசுத்த பூமி என்றால் ஏதோ அவர் நின்ற அந்த இடம் ஏதோ பரிசுத்தமான இடம். ஆகவே அந்த இடத்திற்கு யார் போனாலும் தங்களுடைய பாதரட்சியை கலற்ற வேண்டும் என்கிறதான ஒரு அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் கூறினதான அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் எங்கேயெல்லாம் இருக்கிறாரோ அதுவெல்லாம் பரிசுத்த இடம். தேவன் முட்செடியில் தோன்றுகிறார், நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், ஆகவே இது பரிசுத்தமான இடம், உடைய பாதரட்சியை கலற்றி போடு. ஒரு குறிப்பிட்ட இடம், இந்த இடம் அந்த இடம் என்று சொல்லி போய் நாம் தேவனை வணங்கினால் பரிசுத்த இடம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஊர் பெயர்களை சொல்லி, ஒவ்வொரு நாடுகளுடைய பெயர்களை சொல்லி, இடங்களை, பிறந்த இடம், அந்த இடம், எந்த இடம் என்று சொல்லி அதை பரிசுத்த பூமி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் பரிசுத்த பூமி அல்ல. தேவன் எந்த இடத்திலெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் அது பரிசுத்த பூமி தான். அவர் இறங்கி வருகிற ஒவ்வொரு இடமும் பரிசுத்த பூமி.